காலங்காலமாய் இந்தியர்களுக்கு வாடகை வீடு கிடைப்பதில் குதிரை கொம்பாக உள்ள நிலையில் இப்போதும் அந்நிலை தொடர்வது பெரும் ஏமாற்றத்தையும் வேதனையையும் ஏற்படுத்துகின்றதென்று வலைத்தளத்தில் பெண் ஒருவர் பதிவேற்றிய காணொளிக்கு பல்வேறு கருத்து குவியல்கள் வந்த வண்ணமாக உள்ளன. இந்தியர்களுக்கு வாடகை வீடுகள் கொடுக்க தயங்குவதற்கு இந்தியர்கள்தான் காரணமே தவிர வேறு யாரும் இல்லை என்பதையும் காணொளியில் தெள்ளத் தெளிவாக கூறியுள்ளார் அப்பெண். வாடகையை சரிவர செலுத்தாதது, வாடகை வீடுகளை குண்டர் கும்பல் போன்ற தீ செயல்களுக்கு பயன்படுத்துவது மற்றும் வீட்டை ஒப்படைக்கும் பொழுது சேதப்படுத்தி கொடுப்பது போன்ற அட்டகாசங்களை பெரும்பான்மையான இந்தியர்கள் செய்வதால் ஒட்டுமொத்த இந்திய சமுதாயமும் இதில் பாதிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு தெரியுமா எத்தனை வீட போய் நான் பாத்துட்டேன்ட்டு? வீடு பார்த்தாலும் கால் பண்ணி நம்ம கேட்டோம்னா வீடு இல்ல, சைனீஸ்க்கு மட்டும்தான். மலாய்க்காரவங்க வீடு பார்த்தோம்னா இல்ல, மலாய்க்காரவங்களுக்கு மட்டும்தான். அப்படின்னா அப்ப நாங்களாம் எங்க போறது? நீங்க பண்றதும் அட்டகாசம் தான். நீங்க என்ன பண்றீங்க? வீடை எடுக்கிறீங்க, கேங்ஸ்டரிசம் பண்றீங்க. வீடை கொண்டு குடுக்கறப்ப கரெக்டா குடுக்கறது இல்ல, ஏதாவது பிரச்சனை உண்டாக்கிட்டு வீட்டை உடைச்சு போடுறீங்க, இல்ல வீட அசிங்கமா குடுக்கறீங்க, இல்லன்னா டெபாசிட்டோ இல்ல அவங்களோட பேமெண்டோ ரெண்ட் பேமெண்டோ கொடுக்க மாட்டீங்க. நீங்க செய்யற சில விஷயங்கள்னால எங்க மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வீடு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இந்நிலையில் கடந்த ஒரு மாதத்தில் 30க்கும் மேற்பட்ட வாடகை வீட்டு உரிமையாளர்கள் தனக்கு வீடு கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவித்திருப்பது தன்னை பெரும் மன உளைச்சலுக்கு தள்ளி உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொண்டார். இந்நிலை மாற வேண்டுமானால் நாம் முதலில் நன்முறையில் மாற வேண்டும் என்று இந்திய சமுதாயத்தை நோக்கி அறிவுறுத்தி இருப்பதை காணொளியில் காணலாம்.